அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை வெட்டுவாங்கண்ணியில் கட்டுமானம் இடிக்கும் பணியின் போது இரும்பு சாரம் இடிந்து விழுந்து இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுமன். உயிரிழந்த இருவர் யார்? வேறு யாராவது இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரம். வணக்கம் பரிதா. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கண்ணியில் இயங்கி வந்த ஜெம் கிரைனைட் கம்பெனியை பிரிக்கும் பணியில் 4 வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அதாவது அகமது இப்ராஹிம் என்பவரிடம் கடந்த 4 வருடங்களாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பாபு மாலிக் வயது 32, சசிகாந்த் மாலிக் வயது 42 உள்ளிட்ட 4 பேர் இந்த பழைய கம்பெனிகளை பிரித்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் மதியம் சரியாக 12:30 மணியில் வெட்டுவாங்கண்ணி பகுதியில் ஒரு கம்பெனியில் பழைய கம்பெனியை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த இரும்பு சாரமானது சரிந்து விழுந்துள்ளது. இதில் பிரித்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அந்த 2 இளைஞர்களும் கீழே வந்து தலை மற்றும் உடல் பகுதியில் பல்வேறு இடங்களில் அடிபட்டு சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து அந்த இருவரையும் மீட்டு அந்த கம்பெனியில் உள்ள ஊழியர்கள் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நீலாங்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த ஈசிஆர் சாலை ஒட்டிய இந்த பழைய வீடுகளில் பிரித்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 வடமாநில தொழிலாளர்கள் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுமன்.